ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அகைன் வந்து ஒரு ரொட்டீன் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி. காலையில் வந்து எழுந்தப்பே நல்ல ஒரு வெடி சத்தம், எங்கடா சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு வெளியில் ஓடி போய் பார்த்தா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வீட்டில் வந்து வீடு பால் காய்ச்சுறாங்க. அங்கே தான் வந்து வெடி வெடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. காலையிலே பரபரப்பாக இருந்தது எங்கள் தெருவிலே கடைசி எண்டில் இருக்குது அவங்க வீடு. புதுசாக நல்லா ஒரு 2 மாடி இருக்கிற மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. போகிறப்ப வரப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்கடா அதுக்குள்ளேயா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டைல்ஸ் கூட போடலை, ஆனால் வந்து வீடு பால் காய்ச்சிட்டாங்க. நம்மளும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துருக்கலாமோ அப்படின்னு அவங்க வீடை பார்த்தப்ப எங்களுக்கும் தோணுச்சு. நம்ம அவசரமாக வீடு வந்து பால் காய்ச்சிட்டு அந்த டைமுக்குள்ளே வேலையெல்லாம் முடிக்க முடியல. இருந்தாலும் அரைங்குறையுமா சில வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டக்குன்னு, ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே வீட்டில் வந்து நம்ம இருந்த ரெண்ட் ஹவுஸில் காலி பண்ணுறோன்னு சொல்லிடணும்ல. அவங்கக்கிட்டேயும் சொல்லி வச்சுருந்தோம், வீடு காலி பண்ண போகிறோம், வீடு பால் காய்ச்சிரோன்னு. அதனால் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சினதுமே நம்ம இந்த வீட்டுக்கு வந்து குடி வர மாதிரி இருந்துச்சு. அதனால் பெயிண்ட்லாம் அடிக்கலை, அப்படியே அரைகுறையாக இருந்த வேலைகளோட வீட்டுக்குள்ளே வந்துட்டு கிச்சன் ஒர்க்கு கூட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் தான் வந்திருந்தோம். கண்டினியூவாக நம்ம வ்ளாக்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாடுலர் கிச்சன் வந்து எம்டியாக அப்படியே ஸ்லாப் போட்டதோடு இருந்தது. நம்ம உள்ளே வந்துட்டு பெட்ரூமில் தான் கிச்சன் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இங்கே கிச்சன் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிச்சனில் எல்லாமே திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணோம். மாடுலர் கிச்சன் போட போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் டக்குன்னு சொல்கிற ஒரே வார்த்தை என்னவாக இருந்துச்சுன்னா, மாடுலர் கிச்சன்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகாது, 5 வருஷம்தான், போட்ட காசு எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாகவும் இருந்தது. ஒரு பக்கம் வந்து நம்மளோட ஆசையை விட்டு கொடுக்க முடியல. அதனால தான் மாடுலர் கிச்சன் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன். வீட்டில் எல்லாருமே வந்து மாடுலர் கிச்சனுக்கு எதிர்ப்பாக தான் இருந்தாங்க, இன்க்ளூடிங் வந்து லேடிஸ்லாம் எல்லாருமே கூட. நான் என்ன நினச்சேன்னா, லேடிஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியுதுல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு 8 இயர்ஸ் வந்து நம்மளும் வந்து ஓப்பன் கிச்சனில் தான் வந்து இருந்திருக்கோம். நான் மாடுலர் கிச்சன் எப்போவுமே டஸ்ட்டு படிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமும் வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து தொடச்சிக்கிட்டே க்ளீன் பண்ணிக்கிட்டே அப்படியே லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அதுலேயும் ஒவ்வொரு டைம் சமையல் செய்கிறப்ப, பாத்திரங்கள் எடுக்கிறப்ப, அதில் படிஞ்சிருக்க அழுக்க பார்க்குறப்ப அப்படியே எப்படி சமைக்க முடியும்? அதனால் ஒவ்வொரு வாட்டியும் சமைக்கிறதுக்கு முன்னாடியும் பாத்திரத்தை கழுவணும், சமைச்சதுக்கு அப்புறமாவும் கழுவணும். இப்படியே ஒரு 8 வருஷம் வந்து கிச்சனுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த மாதிரியான ஒரு லைஃப் மாதிரி தான். க்ளீனிங் எனி டைம் கிச்சன் க்ளீனிங் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கு மாடுலர் கிச்சனை பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன டஸ்ட் ஆனாலும் டோருக்கு அவுட் சைடில் தான் இருக்கும். அதனால் மந்த்லி ஒன்ஸ் டோரை மட்டும் நம்ம துடைச்சா கூட போதும், உள்ளே இருக்க பாத்திரங்கள் அழுக்கு படியாமல் இருக்குமே. அதுதான் என் மனசில் வந்து பட்டது. இப்போ ஆடி மாதம்லாம் வந்து காற்று அப்படியே அடிக்கிற காற்றுக்கு டஸ்ட்டெல்லாம் அடிச்சுட்டு வந்து உள்ளே தான் நம்ம வீட்டுக்குள்ளே தான் படியும். அப்போ நான் இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்ட் ஹவுஸில் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா காற்றுல டஸ்ட்டெல்லாம் அடிச்சுட்டு வந்து கிச்சனில் அப்படியே கவுண்டர் டாப் திட்டையிலலாம் கூட படிஞ்சிரும். அப்போல்லாம் கண்டிப்பாக இல்லை யார் என்ன சொன்னாலும் மாடுலர் கிச்சன் வந்து நான் போட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்கியூ பண்ணி போட்டேன். எல்லாருமே 5 வருஷம்தான், அமௌண்ட்டு போகுது, இதையே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் பயம் இருக்கும்ல. நம்ம தான் வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் பார்த்து கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் பயந்த அளவுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் ரொம்ப பெருசாலாம் இல்லை, நார்மலாக இருக்குது. நம்ம முன்னாடி பண்ணிகிட்டு இருந்த க்ளீனிங்கை விட இப்போ ரொம்பவே கம்மியாக தான் பண்ணுறோம். கவுண்டர் டாப் திட்டையில் வந்து ரொம்ப பொருட்களை டம்ப் பண்ணாமல் இருந்துட்டோன்னா ரெகுலராக சமைச்சு முடிச்சதும் ஒரு வாட்டி நம்ம வந்து கவுண்டர் டாப்பை தொடச்சி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். மற்ற திங்ஸை எடுக்கிறப்ப எடுத்த இடத்துல டக்குன்னு கையோடு வச்சிடணும். அப்படி வச்சிட்டோன்னா பிரச்சனை இல்லை. பாத்திரங்களை கழுவி கவுத்துட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து கேபினட்ஸ்குள்ளே வந்து வச்சுடுவேன். டிஷ் ட்ராயிங் பேஸ்கெட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 பேஸ்கெட் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்தியன் டிஷ்ஷஸ் வந்து எப்போவுமே பாத்திரங்கள் அதிகமாக தான் பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரே பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த சமையலுக்கு யூஸ் பண்ணிவிடுவேன். டைம் இல்லாதப்போ நம்ம 2-3 பாத்திரம் கையோட டக்குன்னு எடுத்து சமைக்கிறப்ப அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சா எல்லாமே ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும்ல. அதனால் ஒரு பாத்திரத்தை ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி ஒரு டைம் பேஸ்கெட்டில் போட்டுட்டேன்னா அடுத்த டைம் சமையலுக்கு வரப்போ அது ஈரமாக இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை. அந்த பேஸ்கெட் அப்படியே ஓரமாக வச்சுட்டு அடுத்த பேஸ்கெட் எடுத்து வச்சுட்டு அதில் வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு இது வந்து சும்மா நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கின பேஸ்கெட்டு தான், அதை வந்து ஆப்ஷனலுக்கு இப்போதைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நான் வச்சுருக்கேன். ஆனால் அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். பிளாஸ்டிக்கில் இருக்குது, ரொம்ப கலர் ஃபேட் ஆகிட்டு அழுக்காயிட்டு. அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொஞ்சம் பெரிய பேஸ்கெட்டாக ஒன்று வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பாத்திரங்கள் ஒரே நேரத்தில் ஒரே பேஸ்கெட்டில் போகிறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதனால் அது மாதிரி ஒரு பேஸ்கெட் ஆன்லைனில் பார்த்துட்ருக்கேன், பார்க்கலாம். ஏன்னா பக்கத்தில் ஸ்டோர்லலாம் பார்த்தப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை டிசைன், ஆன்லைனில் நல்லா இருந்தது. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, சரி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் ஆஃபர் வரப்பன்ட்டு கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அது வாங்கணும். பாப்பாவுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து லெமன் சாதம், முட்டைக்கோசு பொரியல், அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கிரேப்ஸும் எப்பவும் போல் நட்ஸு
முந்திரி பிஸ்தா அது மட்டும் ஒரு 4 நாள் எடுத்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஹோம்ஒர்க் வந்து நேற்று கொடுத்தது நைட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணலை. இப்போ ஏன்னா இதெல்லாம் படித்தாச்சு எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஒரு கதை விட்டாங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் எல்கேஜி யூகேஜியில் ஹிந்தின்னு ஸ்டார்ட் பண்ணப்பே படித்த வவ்வல்ஸ் தானே, அதனால் ஞாபகம் இருக்கும்னு. ஆனால் நானும் சரி அதனால் அசால்ட்டாக இருந்துட்டேன். எழுத சொல்லி பார்த்தா தப்பாக எழுதிட்டு இருந்தேன். அதனால் காலையிலே அதை ரிவைஸ் பண்ணி படிக்க சொல்லிகிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி, பாப்பாவுக்கு இட்லி, ஹஸ்பண்டுக்கு இட்லி, நம்மளுக்கு கொஞ்சம் இட்லி அந்தளவுக்கு ஆகாது. அதனால் எனக்கு மட்டும் ஒரு 2 தோசை ஊற்றிக்கிட்டேன். சைடிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அதை வச்சு வந்து ஒரு குருமா கிரேவி மாதிரி வந்து பண்ணிக்கிட்டேன். அது வந்து சும்மா நார்மலாக நம்ம சிக்கன் தாளித்து விடுற மாதிரி தான் பண்ணியிருந்தேன், சிக்கன் குழம்பு ஸ்டைலில். பட்டை, கிராம்பு, சோம்பு அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு, அப்புறம் நல்லா நைட்டே ஊற வச்சுருந்தனால நல்லா ஊறி இருந்த பட்டாணி அதையும் ஆட் பண்ணி ஒரு 7-8 விசில் வந்து விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 விசிலில் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் திருப்பி எடுத்து வச்சுட்டு திருப்பி ஒரு 4 விசில் வந்து விட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துருச்சு. ஏன்னா சில நேரம் பட்டாணி வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. நான் ஒரு டைம் ஒவ்வொரு மாதிரி தான். ஒரு சில நேரம் 4 விசில் விட்டாவே அப்படியே தோலெல்லாம் உறிஞ்சி ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிடும். சில நேரம் நான் ஏன்னா நைட்டு சீக்கிரமாகவே படுக்க போகிறப்பே நான் ஊற வச்சது தான். அப்படி இருந்துமே சில நேரம் 7-8 விசில் விட்டால் தான் நல்லா வெந்து வருது. அதனால் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 விசில் வந்து விட்டு எடுத்தேன். சூப்பராக பட்டாணி வெந்து வந்துருச்சு. நான் அன்றைக்கி தேங்காய்லாம் எதுவும் அரைச்சி ஊற்றாம தான் குழம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது மீதம் இருக்கிறத அப்படியே சாதத்துக்கும் வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு குருமா மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா அது சாதத்துக்கு அந்த அளவுக்கு செட் ஆகுறது இல்லை. அதனால் நான் வந்து சரி அதை குழம்பு மாதிரி வச்சுக்கலான்ட்டு வச்சேன். ஏன்னா அது 2க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பாப்பா வந்து ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டன் வரப்போ ஒரு 1 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது மெயினாக இந்த கடாயை செக் பண்ணுறதுக்காக தான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தது. எப்போவுமே வந்ததுமே ஏதாவது ஒரு சமையல் அதில் செஞ்சு பார்த்துருவேன். ஏதாவது டேமேஜ்னால் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரிட்டன் போட்டுக்கலாம்ல. அதுக்காக ப்ரெஸ்டீஜ் பிராண்ட்லேருந்து ஒரு 5.5 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய கடாய். இதில் வந்து நம்ம ஒரு 2 கிலோ சிக்கன், 2 கிலோ மீன் அந்த மாதிரி யாராவது கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா வாங்கி சமைப்போம்ல, அப்போ குழம்பு வைக்கிறதுக்காக தான் இதை வந்து வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து 7.5 லிட்டர் கெப்பாசிட்டியில் கேசரோல் வந்து வாங்கணும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஏதாவது செய்யலாம், இல்லைனா வந்து அது மாதிரி அதிக குவான்டிட்டியில் கெஸ்ட்லாம் வரப்போ சமைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்காக தான் மெயினாக பிளான் பண்ணி வாங்குகிறேன். ஏற்கனவே என்கிட்ட இருக்க ப்ரெஸ்டீஜ் கடாயில் நான் வந்து 1 கிலோ சிக்கன் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். அது 2 லிட்டர் கடாயிலே நான் வந்து செஞ்சுருக்கேன். அதிலெல்லாம் வெங்காய தக்காளிலாம் எதுவும் போடல, வெறும் 65 மசாலா போட்டு ட்ரை சிக்கனாக செஞ்சிட்ருக்கேன். அதில் வந்து அடிப்பிடிக்கிற ப்ராப்ளம்லாம் இல்லை. லைட்டாக அது மாதிரி ஒட்டும் மசாலா, அது அப்படியே நம்ம லைட்டாக சுரண்டி விட்டோம்னா அப்படியே வந்துடும். அது அப்படியே நல்லா கோட் பண்ணுற மாதிரி பரட்டி விட்டு சூப்பராக நம்ம செஞ்சிடலாம். ஆனால் ஒரு 1/2 கிலோ சிக்கன்னா ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி நிறைய 1 கிலோ சிக்கன்லாம் போட்டு கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கிறதுக்குலாம் சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் மெயினாக பெரிய கடாய். இதில் வந்து நம்ம இப்போ தாராளமாக கிண்டி சூப்பராக வந்து சிக்கன் உடையாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து நம்மளுக்கு அப்படியே சிக்கன் உடஞ்சி போயிடும் கிண்டுறதுக்குள்ளே. அதுக்காக தான் சரி கொஞ்சம் பெரிய கடாய் வாங்கலான்னு இது வாங்கியிருந்தேன். காலையில் எழுந்து vlog எடுக்க ஆரம்பித்தப்பே வந்து ஃபோன் கொஞ்சம் மக்கர் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. யூஸ் பண்ணாமல் நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்துட்டு காலையில் எடுத்து vlog எடுக்கிறப்பே வந்து ஃபோன் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ண முடியல. ரொம்ப சிரமப்பட்டு ஒரே இடத்துலையே நான் அதுக்கு தான் அசையாமல் வந்து ஃபோனை வச்சுக்கிட்டே இன்றைக்கி காலையில் இந்த ரொட்டீன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் எடுத்துகிட்டே வரல. ஏன்னா கிச்சனுக்குள்ளே நம்ம சமைச்சிட்டு இருக்கப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இன்னும் ஃபோன் கேமராவை ஆன் பண்ண முடியாமல் போயிடும் தான் தூரத்துலேயே வச்சு தான் நான் அந்த vlog வந்து எடுத்திருந்தேன். அதனால் அதுக்கப்புறம் சமையல்லாம் முடிச்சுட்டு யூஸ் பண்ணலான்னு போய் உட்காந்தப்போ சுத்தமாக ஆஃப் ஆகிட்டு ஒரு 1 hour வந்து ஃபோனே ஆன் ஆகவே இல்லை. அதனால் இன்றைக்கி சரி ஃபோன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பி போயிருந்தோம். OnePlusல வந்து வாங்கலான்னு நான் பிளான் பண்ணி இதுக்கு முன்னாடி நான் ஃபோன் வந்து இடையில சேஞ்ச் பண்ணலான்னு போய் பார்த்துருந்தேன். அப்போல்லாம் வந்து இருந்தது பூர்விகாவில். இப்போ வந்து அதே மாதிரி சரி நேர்லேயே ஷோரூமில் போய் பார்த்து வாங்கலான்னு போனால் நம்ம வந்து போய் பார்க்கலான்னு பார்த்தா OnePlus வந்து இப்போ ஷோரூம்க்குலாம் வரதே கிடையாது. ஆன்லைனில் மட்டும்தான் அவைலபிள்ட்டாங்க. சத்யா ஷோரூமில் பார்த்துட்டு அப்புறம் பூர்விகா போய் பார்த்துட்டு அங்கேயும் எதுவும் செட் ஆகலை. கேமரா வந்து வீடியோவுக்கு தான் நம்ம மெயினாக வாங்குகிறோம் அப்படின்றனால கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கணுன்றதுனால எனக்கு ஏற்கனவே நான் விவோ, ஓப்போலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், அடுத்து வேறு ஏதாவது ப்ராண்டில் தான் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா விவோலேயும் இந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஓப்போலேயும் இருக்குது. ரிவ்யூலாம் செக் பண்ணால் OnePlusல கூட தான் வந்து சொல்கிறாங்க ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்குன்னு. எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. ஹஸ்பண்ட் வந்து நீ மொபைல் வாங்குறதுக்கு கேமராவே வாங்கிட்டு போயிடலாம், கேமரா அதாவது வாங்கலாமான்னு யோசிச்சு பாருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சரி பார்த்துக்கலாம் ஃப்யூச்சரில் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டில் இருக்க மெட்ரோ குறிஞ்சி ஷாப்க்கு வந்து நான் போயிருந்தேன். அங்கே வந்து இந்த பாப்அப் ஜார் வந்து பார்த்தேன். இது வந்து நம்ம ரொம்ப நாளாக கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் ஒரு சிலர்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா குட்டி குட்டி கிளாஸ் கண்டெய்னர்ஸாக இருக்கிறப்ப நம்ம வாங்கிட்டு வர குவான்டிட்டி வந்து கரெக்டாக பிடிக்கவே மாட்டேங்குது. நார்மலாக வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கிற பொருளை வந்து நம்ம கொட்டி வைக்கணும்னா 350 ml கெப்பாசிட்டி இருக்க கண்டெய்னர் போதும். அதே மாதிரி ஒரு 1/2 கிலோனா 750 ml ஓகே.
அடுத்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அப்படின்னா 1 கிலோ அப்படின்றப்போ 1 லிட்டர் இருக்கிற கண்டெய்னர் நம்ம வாங்கக்கூடாது. 1 லிட்டரை விட கூட 1200 ml அந்த மாதிரி போட்டிருக்க கண்டெய்னர்ஸாக பார்த்து எடுக்கணும். ஆனால் நான் வந்து வாங்கின புதுசில் ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் இந்த மெஷர்மெண்ட்லாம் சரியாக நம்மளுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக செட் ஆகிடாதுல. இப்போ 1/4 கிலோ இருக்கிற எல்லா பொருளும் ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போ பட்டாணி வாங்குறோன்னா குட்டி குட்டியாக இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்கும். 1/4 கிலோவுக்கு வந்து 350 ml கெப்பாசிட்டி இருக்க கண்டெய்னர்லேயே பிடிச்சிரும். அதே இப்போ சோயா சங்க்ஸ் வாங்குறோன்னா அது நல்லா பெருசாக இருக்கும், ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக அந்த 350 ml கெப்பாசிட்டியில் நம்ம வைக்க முடியாது. அதுக்கு கண்டிப்பாக ஒரு 1/2 லிட்ரு இருக்கிற மாதிரி கண்டெய்னர் நம்ம பார்த்து வாங்கணும். அது மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு விவரம் சரியாக எனக்கு தெரியாதனால நான் மாற்றி கொலாப்ஸ் பண்ணி வாங்கி வச்சுட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி கரெக்டான குவான்டிட்டி பிடிக்கிற மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ இந்த பாப்அப் ஜார் வந்து 750 mlன்னு போட்டிருந்துச்சு. சரி 1/2 கிலோவுக்கு வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 கண்டெய்னர் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதான் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 3 பீஸ் ஒயர் ப்ரஷ் செட்டு வரும்ல க்ளீனிங்க்கு, அது வாங்கியிருந்தேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா பீலர் 4-in-1 பீலர்னு போட்டிருந்தாங்க. நார்மல் பீலர் வந்து நம்ம வச்சுருக்கிறது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறதுனால சரி அதை ரீப்ளேஸ் பண்ணலான்ட்டு டக்குன்னு அதை தூக்கிட்டு வந்தேன். அதுவும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா புதுசாக ஒரு பீலர்லாம் நம்ம வாங்குகிறோன்னா ஃபஸ்ட்டு அதை ரிவ்யூவாவது செக் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சில பீலர்லாம் செட்டே ஆகாது. அது மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு மட்டும்தான் யோசித்தேன். அமௌண்ட் வேஸ்ட்டாக போயிடுமேன்னு. ஏன்னா 4-in-1 பீலர்ன்றதுக்காக ஆசைக்கு இல்லை, அதில் ஒரு 2 பர்பஸ் கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு 2 அதுதான் மெயினு. அது 2மே எனக்கு ஒரே பில்லரில் வருது அப்படின்றப்போ ஓகே, காய்கறி சீவிக்கலாம், ஸ்வீட் கார்ன் பீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தனால சரி ஓகே அதை எடுத்து செக் பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அவ்வளோதான், இதோட இந்த vlog வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.